வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 6 புள்ளியியல் பயிற்சி 6ல் 1ல் 8வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. குமரனின் மாத குடும்ப செலவு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்கு பொருத்தமான வட்ட விளக்கப்படம் வரைக. குமரனோட வருமானம் வரும் இல்லையா, அந்த வருமானத்துக்கு தகுந்த மாதிரி செலவுகள் இருக்கு. அந்த செலவுகளோட இதை கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன வரையணும்? வட்ட விளக்கப்படம் வரையணும். அதுக்கு கீழே சில கேள்விகள் இருக்கு. முதல்ல நம்ம வட்ட விளக்கப்படத்தை முடிச்சுட்டு அதுக்கடுத்து இதை பார்க்கலாம். சரியா? பாருங்க, விவரங்கள் சதவீதத்தில் இருக்கு. உணவு எவ்வளோன்னா 50%, கல்விக்கு 20%, வாடகைக்கு 15%, போக்குவரத்துக்கு 5%, இதர செலவுகள் 10% இருக்கு. முதல்ல நம்ம வட்ட விளக்கப்படம் வரையணும். இதுக்கு என்ன வேணும்? மைய கோணம் வேணும். பாருங்க, முதல்ல கொடுத்துருந்த எடுத்து அப்படியே எழுதுவோம். இங்கே எல்லாமே விவரங்கள் இருக்குது, இங்கே எல்லாமே செலவுகள் இருக்குது. அவங்க கொடுத்துருந்ததை நம்ம அப்படியே எடுத்து எழுதுவோம். இது சதவீதத்தில் இருக்கு இல்லையா, மொத்தம் எல்லாத்தையும் கூட்டுங்க, நமக்கு 100 வரும். 50, 20, 70, 70, 15, 85, 85, 90, 90, 10, 100. சதவீதம் அப்படின்னாலே என்ன வந்துடும்? 100 வந்துடும். இப்போ நம்ம மைய கோணம் கண்டுபிடிக்க போகிறோம். பகுதியின் மதிப்பை மொத்த மதிப்பை கொண்டு வகுத்துட்டு எதை கொண்டு பெருக்கணும்? 360 கொண்டு பெருக்கணும். இப்போ பாருங்க, இந்த இடத்துல 50, மொத்தம் எவ்வளவு? 100. ஏன்னா சதவீதம் இல்லையா, 100. எதை கொண்டு பெருக்கணும்? 360 கொண்டு பெருக்கணும். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். ஈக்குவல் டு மிச்சம் என்ன இருக்குது? 5 பெருக்கல் 36 இருக்குது. 36 180 டிகிரி. முடிஞ்சது. ரெண்டாவது பாருங்க, கல்வி எவ்வளவு? 20%. அப்போ 20/100. ஏன்னா மொத்தம் 100. மொத்தத்தை கொண்டு நம்ம வகுக்கணும். எதை கொண்டு பெருக்கணும்? 360 கொண்டு பெருக்கணும். இங்கே ஒரு ஜீரோ, இங்கே ஒரு ஜீரோ கேன்சல், இங்கே ஒரு ஜீரோ, இங்கே ஒரு ஜீரோ கேன்சல். அப்போ 2 பெருக்கல் 36. 2 36 72 டிகிரி. அதுக்கடுத்து பாருங்க, வாடகைக்கு 15/100. மொத்தம் 100 இல்லையா? எதை கொண்டு பெருக்கிடணும்? 360 கொண்டு பெருக்கணும். இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல். இந்த இடத்துல 2 படிச்சு கேன்சல் பண்ணலாம். பாருங்க, 2 10, 18 2 36. 5 எப்படி பாருங்க, 4 5 5, 3 5 15. மிச்சம் எத்தனை இருக்கு? 3 பெருக்கல் 18. 3 18 தான் மிச்சம் இருக்கு. அப்போ 3 18 எவ்வளவு? 54. 54 டிகிரி. அதுக்கடுத்து பாருங்க, 5% இல்லையா? அப்போ 5/100 பெருக்கல் எதை கொண்டு பெருக்கிடணும்? 360 கொண்டு பெருக்கணும். இந்த ஜீரோ கேன்சல். இப்போ பாருங்க, 5ஆம் பாடு 4 5 5, 2 5 10. 2ஆம் பாடு பாருங்க, 4 2 2, 18 2 36. மிச்சம் என்ன இருக்கு? வெறும் 18 மட்டும்தான் இருக்கு. அதுக்கடுத்து பாருங்க, இதர செலவுகள் 10%. அப்போ 10 பை மொத்தம் எவ்வளவு? 100. இங்கே கீழே இருக்கு பாருங்க, மொத்தம் 100. எதை கொண்டு பெருக்கணும்? 360 கொண்டு பெருக்கணும். எது கேன்சல்? இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். மிச்சம் என்ன இருக்கு? இங்கே 1 இருக்கு, பெருக்கல் 36. அப்போ ஒரு 36 36 டிகிரி. எல்லாமே நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? மைய கோணத்தை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எல்லாத்தையும் கூட்டினா 360 வருதா? 360 தான் கரெக்ட். செக் பண்ணிக்கலாமா? 6 8 14, 18, 18 2 20. 20க்கு 0, மிச்சம் 2. 2 3 5, 6, 11, 18, 18 ஒரு 8 26, 26க்கு 6, மிச்சம் 2, 2 1 3, 360 டிகிரி மொத்தம் வருது. அப்போ நம்ம கண்டுபிடிச்சது கரெக்டு. என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? மைய கோணத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன வரைய போகிறோம்? வட்ட விளக்கப்படத்தை வரைய போகிறோம். வரையலாமா? பாருங்க, காம்பஸ் எடுத்துக்கிட்டு முதல்ல என்ன செய்கிறீங்க? அழகாக அந்த மாதிரி ஒரு வட்டம் போட்டுருங்க. சரியா? அளவுலாம் தேவையில்லை. நீங்களும் அந்த பேப்பருக்கு தகுந்த மாதிரி ஒரு வட்டம் போட்டுக்கிட்டு ஒரு கோடு, இந்த மையத்திலேருந்து ஒரு கோடு வரைஞ்சிங்க. இப்போ முதல் இதை நம்ம குறிக்க போகிறோம். உணவுக்கு 180 டிகிரி. பாருங்க, உணவுக்கு எத்தனை டிகிரி? 180 டிகிரி. அப்போது என்ன செஞ்சுருங்க? பாருங்க, வச்சாச்சா? மையத்தில் பாகைமணி வச்சாச்சு. எத்தனை டிகிரி எடுக்கணும்? 180. பாருங்க, இந்த ஜீரோவில் ஆரம்பித்து இங்கே வருது பாருங்க, 180 இங்கே வந்துருச்சு பாருங்க. நேர்கோணம். இது என்னது? நேர்கோணம். சரியா? கரெக்டாக வரும். நேர்கோணம் இந்த இடத்துக்கு வருது. எடுத்தாச்சா? இப்போ என்ன செஞ்சுங்க? அப்படியே இணைச்சிருங்க. பாருங்க, இணைச்சிருமா அந்த புள்ளியை? 180 டிகிரி. இதான் என்னது? 180 டிகிரி. எதுக்கு இந்த செலவு? உணவுக்காக இந்த செலவு. சரியா?
அடுத்தது ரெண்டாவது எதுக்கு இது பண்ண போகிறோம் பார்த்துருவோமா? ரெண்டாவது எதுக்குன்னு, கல்விக்கு எவ்வளவு? 72 டிகிரி. இப்போ பாருங்கள், நம்ம இந்த இடத்துல முடிச்சிருக்கோம். திருப்பி வச்சுங்க, திருப்பி வச்சு பாருங்கள், மையத்தில் வச்சுருங்க. எத்தனை டிகிரி? 72 டிகிரி. 72 டிகிரி பாருங்கள். 0, 10, 20, 30, 40, 50, 60, 70 இங்கே இருக்கா? 72, 71, 72, 71, 72 குறிச்சாச்சா? இப்போ பாருங்கள், இந்த மையத்திலிருந்து இந்த இடத்துக்கு ஒரு கோடு வரைஞ்சிருமா? எத்தனை டிகிரி? 72 டிகிரி. இந்த 72 டிகிரி எதுக்கு செலவழிஞ்சது? கல்விக்காக இல்லையா? அப்போ இந்த இடத்துல 72 டிகிரியை போட்டுட்டு, இது வந்து எதற்கான செலவு? கல்வி. சரியா? கல்விக்கு அடுத்து என்ன பாருங்க? வாடகை. வாடகைக்கு எவ்வளவு? 54 டிகிரி. 54 டிகிரி. இப்போ பாருங்க, இந்த கல்வி முடிச்சிருக்கோம் இல்லையா? இந்த இடத்துல நம்ம ஆரம்பிக்க போகிறோம். கரெக்டாக பாகம் பண்ணி வச்சுக்கோங்க. எத்தனை டிகிரி? 54 டிகிரி. பாருங்க, 0, 10, 20, 30, 40, 50, 51, 52, 53, 54, 54. இது வந்து என்னது? வாடகை இல்லையா? வாடகை எவ்வளவு? 54 டிகிரி. 54 டிகிரி வந்து வாடகைக்கு போகுது. வாடகை. அதுக்கு அடுத்தது என்ன இருக்கு பாருங்க? போக்குவரத்துக்கு 18, மிச்சம் இருக்க எல்லாமே இதர செலவுகள். போக்குவரத்துக்கு 18 கரெக்டாக வைங்க. நம்ம வாடகை முடிச்சோம் இல்லையா? அந்த இடத்துல தான் நம்ம ஆரம்பிக்கணும். எத்தனை டிகிரி? 18 டிகிரி. 18 டிகிரி பாருங்க. 0, 10 இங்கே இருக்குது. 11, 12, 13, 14, 15, 16, 17, 18 குறிச்சாச்சா? 18 டிகிரி. இந்த 18 டிகிரி வந்து எதுக்கு? போக்குவரத்தா? போக்குவரத்து. 18 வந்து போக்குவரத்து குறிச்சிருவோமா? இந்த இடத்துல 18 டிகிரி குறித்து எழுதுங்க. போக்குவரத்து. போக்குவரத்துக்கு எவ்வளவு? 18. மிச்சம் இருக்கிறது என்னென்னா இதர செலவுகள். இதர செலவுகள் எவ்வளவு? 36. மிச்சம் இருக்க எல்லாமே எவ்வளோதான் இருக்கும்? 36 டிகிரி இருக்கும். இது வந்து என்னது? இதர செலவுகள். இதர செலவுகள். இதான் என்னது? நமக்கு தேவையான வட்ட விளக்கப்படம். வட்ட விளக்கப்படம் நம்ம கணக்கு இதோட முடிஞ்சுது. ஆனால் கீழே 3 கேள்விகள் கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம இது பண்ணணும். குமரனோட வாடகைக்காக ரூபாய் 6000 செலவு செய்தால் அவர் கல்விக்கு செலவு செய்யும் தொகையை என்னன்னு கண்டுபிடிக்கணும். வாடகை வந்து 6000 ரூபாய். அப்போ அவருடைய மொத்த சம்பளத்தை நம்ம கண்டுபிடிச்சாக்கணும். அப்போ அவருடைய மொத்த சம்பளம் என்ன தெரியாது இல்லையா? பாருங்க, குமரனின் மொத்த வருமானம் எவ்வளவு தெரியல. என்ன எடுத்துக்கலாம்? ரூபாய் எக்ஸ் என்க. அவரோட வருமானத்தை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, அவர் வந்து வாடகைக்கு எவ்வளோ கொடுக்குறாரு? 6000 ரூபாய் கொடுக்குறாரு. அப்போ 6000 ரூபாய்னா எத்தனை சதவீதம்? 15%. அவருடைய சம்பளத்தில் 15% எவ்வளவு? 6000. அவருடைய சம்பளம் நம்ம என்ன எடுத்திருக்கோம்? எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். அப்போ எக்ஸில் எத்தனை சதவீதம்? 15% தான் வாடகை தொகை ரூபாய் 6000. சரியா? இது உங்களுக்கு கரெக்டாக எழுத தெரியணும். எக்ஸ் பெருக்கல் 15%னா 15/100 ஈக்குவல் டு 6000. நமக்கு எக்ஸ் தானே வேணும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 6000 பெருக்கல் இந்த 15/100 இங்கே வந்து தலைகளை மாறும். 100/15ன்னு மாறிடும். கேன்சல் பண்ணுங்க. 1 15 15, 4 15 60, இந்த 2 0 அப்படியே வந்துடும். மிச்சம் என்ன இருக்குது? 400 பெருக்கல் 100. ஒரு நாளாக 4. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 40,000. 40,000. அவருடைய சம்பளம் எவ்வளவு? 40,000 ரூபா. அவருடைய மொத்த சம்பளத்தை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ முதல் இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணலாம் பாருங்க. வாடகைக்கு 6000 அப்படின்னா கல்விக்கு செய்யும் செலவு எவ்வளவு? கல்விக்கு எவ்வளவு? 20%. அப்போ கல்விக்காக செய்யக்கூடிய செலவு பாருங்க, கல்வி எத்தனை சதவீதம்? 20%. எதில்? அவருடைய வருமானம். அவருடைய வருமானம் எவ்வளவு? 40,000ல் 20%. 40,000ல் 20%. இப்போ பாருங்க, 40,000 20%னா 20/100. கேன்சல் பண்ணுங்க. இந்த 0 கேன்சல்.
இந்த 0 கேன்சல். இங்கே என்ன இருக்குது? 4000 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது. 4000 2 பெருக்குனா 8000. அப்போ அவர் கல்விக்கு செய்யக்கூடிய செலவு எவ்வளவு? 8000. அதுக்கு அடுத்தது 2வது கேள்விக்கு நம்ம விடையளிக்கலாமா? 2வது கேள்வி என்னன்னு பாருங்க. குமரனின் மொத்த மாத வருமானம் எவ்வளவு? கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம. அதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சோம் பாருங்க. எவ்வளவு? 40,000. குமரனின் மொத்த மாத வருமானம் எவ்வளவு? ரூபாய் 40,000. 40,000. சரியா? அதுக்கு அடுத்த லாஸ்ட்ல என்ன கண்டுபிடிங்கன்னு பாருங்க. மூன்றாவது இது கல்வியை விட உணவுக்கு அதிகமாக செலவு செய்கிறார். கல்வியை விட உணவுக்கு எவ்வளவு அதிகமாக செலவு செய்கிறார் பாருங்க. கல்வி இங்க எவ்வளவு இருக்கு? 20%, உணவுக்கு 50%. அப்போ இங்க 20 தான், இங்க எவ்வளவு இருக்கு? 50. அப்போ எவ்வளவு அதிகமாக? 30% அதிகமாக இருக்கிறது. உணவுக்கு எவ்வளவு? 30% அதிகமாக செலவிடுகிறார். அப்போ 3வது பாருங்க, 30%. எவ்வளவு? அதாவது கல்வி உணவு 50%. பாருங்க, உணவுக்கு எவ்வளவு செலவு செய்யறாரு? உணவுக்கு 50, கல்விக்கு 20. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தான் அந்த இடத்துல கேட்டிருக்காங்க. அப்போ 50% மைனஸ் 20% ஈக்குவல் டு 30% நமக்கு. எதுல 30%? மொத்த தொகையில 30%. தேர்ஃபோர் மொத்த தொகை அவர் வாங்கக்கூடிய சம்பளம் எவ்வளவு? 40,000. இதுல எத்தனை சதவீதம்? 30%. 30% ஈக்குவல் டு 40,000. 30%னா 30/100. இந்த 0 கேன்சல், இந்த 0 கேன்சல். பாருங்க, 3 4 பேர்னா 12. இந்த 3 0 அப்படியே வந்துடும். அதாவது இங்க 4000 இருக்கு, இங்க ஒரு 3 இருக்கு. அப்ப இருக்குன்னா 12,000 ரூபாய். இதான் என்னது? அவர் செலவு செய்யக்கூடிய தொகை. இதோட இந்த கணக்கும் முடிந்தது. நன்றி.